ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு நிறம் மாறாமல் நல்ல பதமாக அருமையான ஒரு பீர்க்கங்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடணுன்ற ஃபீல் வருங்க. இதை செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா பிஞ்சான பீர்க்கங்காய் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பீர்க்கங்காய் வாங்க தெரியும் தானே. எப்பவும் போல் தோலை கிள்ளிட்டு உள்ளே உள்ள சதை பகுதியை லேசாக எடுத்து நீங்கள் அப்படியே நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா கசக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி காயாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட முகனைகளை கத்தியை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு காயை நீங்கள் 2 ஹாஃபாக கூட கைகள்லேயே சூப்பராக உடச்சிடலாம். ஏன்னா நல்லா பிஞ்சான காய், இந்த மாதிரி பிஞ்சான காய் தான் வாங்கி சமைக்கும் போது நம்ம வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். அது போக இது நீர்ச்சத்து உள்ள காய் உங்களுக்கு உடலுக்கு பலவித நன்மைகளை செய்யும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிடுங்க. இந்த தோலை கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சட்னி அரைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்குது, வீடியோ இருக்குது. அதை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காவை நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ உள்ளங்கை அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து கடாயில் நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க ஆரம்பிக்கவும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. ஒரு அரைவாசி மட்டும் வேக விடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பீர்க்கங்காவை போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகும். முழுசாக வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு மொட்டு மாதிரி இல்லாமல் கொழ கொழன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துடலாம். பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி நம்மளுக்கு வெளியேறும். ஆல்ரெடி பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். இதை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் தூளுப்பு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பை சிறுதியில் வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இதோட கொஞ்சம் சீரகமும் போட்டு பொரிய விடுங்க. சீரகம் உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் எல்லா சமையல்லையுமே சீரகம் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஓரளவு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வதங்குற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சம் நறுச்சுன்னு இருக்கிற மாதிரி வதக்கிட்டு 2 பச்சை மிளகாவை அதோட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை சீக்கிரமே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் பச்சை மிளகாவோட கலர், அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும். கொஞ்சம் வாசனைக்கு காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது கடாயை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பருப்போடு சேர்ந்து நல்ல பீர்க்கங்காய் வெந்து வந்திருக்கும். இப்போ அடுப்பை அதே சிறுதியிலேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இனி மூடி வைக்க தேவையில்லை, காய் நல்லாவே வெந்திருக்கும். கொஞ்சம் அதில் உள்ள தண்ணி மட்டும் வற்றட்டும். வற்ற விட்டு நாம் ஏற்கனவே வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மேலும் தண்ணி வற்றுற அளவுக்கு மட்டும் வதக்கி விடுங்க. பருப்பு முட்டாக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப கொழகொழப்பு தன்மை இருக்காது. இது காயில் உள்ள அந்த கொழகொழப்பு தன்மை தான். இப்போ ஃபைனலாக இறக்கும் போது கறிவேப்பிலையை தூவி கிளறுங்க. அப்போ தான் அதில் உள்ள பச்சையம் மாறாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பச்சை மிளகாய், பீர்க்கங்காய், இப்போ கறிவேப்பிலை எல்லாமே நல்லா பச்சை கலராக இருக்குது. பாசிப்பருப்பு மட்டும் மஞ்சளாக இருக்குது. தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் டோட்டலாக அது எல்லாத்தையும் மஞ்சளாக மாற்றிடும். ஸோ நான் ஆட் பண்ணலை. இந்த பீர்க்கங்காய் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.